நாம சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்படக்கூடிய ஒரு பிழை மட்டும்தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ஆபத்துனாலும் பெற்றோர்கள்ட்ட அவன் சொல்றதுக்கு கூச்சப்படுறான். ஏன் இந்த மாதிரி கூச்சம் வருது, ஏன் இந்த மாதிரி பயம் வருதுன்னு கேட்டீங்கன்னா அவன் பாஸ் பண்றதும் அவன் நல்ல மார்க் வாங்குறதும் அவனுடைய ஒரு முயற்சி. இது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. அதாவது டம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, 12th ரிசல்ட் ஒரு நாள் ஆயிடுச்சு. லேட்டாக தான் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா விளாக் சேனல்லாம் போட்டுட்டு இருந்தியே, திடீர்னு என்ன ஏதாவது மோட்டிவேஷன் ஏதாவது கொடுக்க போறியா, பெற்றவங்களுக்கு ஏதோ சொல்ல வர போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா விளாகாக தான் போயிட்டுருக்கோம். அப்பப்போ இந்தமாரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது ரிசல்ட் அந்தமாரி ஏதாவது வரும்போது ஏதாவது நம்ம பேசணும்னு நினச்சா அந்த வீடியோஸை நம்ம அப்பப்போ பதிவிடுவோம். ஆனால் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் சேனலாக தான் கண்டினியூ ஆகும். இதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. பெற்றோர்கள் மத்தியில் சில விஷயங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா மாணவர்களுக்கு மத்தியில் நிறைய பெற்றோர்கள் அப்புறம் பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ 12th ரிசல்ட் அப்படின்னு தான் தம்ப்நெயில்ல இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க இது அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது முழுக்க முழுக்க அந்த 12th ரிசல்ட்டை பற்றியும் தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஒரு பேசலாம்னு தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்திருக்கு. இதில் ஒரு 3 கேட்டகரியில் நம்ம இந்த பிள்ளைகளை மாணவர்களை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு நல்ல நிலையை அடைஞ்சு அவங்களுக்கு வாழ்த்துகள். அவங்க நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க கண்டிப்பாக. இப்போ அடுத்த ஒரு 2 கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாணவர்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு நல்ல மார்க்கு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. மெரிட்டில் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சில மாணவர்கள் நல்ல ஒரு முயற்சி செய்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. இப்படி கேட்டகிரியில் ஒரு சில மாணவர்கள் இருப்பாங்க. இது ஒரு கேட்டகிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பாங்க. டோட்டலாகவே அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் அவங்க ஒரு ஃபெயில் ஆகி ஒரு மன உளைச்சலுக்கு மன வருத்தத்திற்கு ஆளாகியிருப்பாங்க. இந்த 2 கேட்டகரி உள்ள மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா காமனாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இந்த நேரத்தில் பெற்றோர்கள் இந்த நேரத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுறது கிடையாது. இப்படி ஒரு கேட்டகரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் பேச போகிறது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் இப்போ பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 90% பெற்றோர்கள், அதாவது பிள்ளைகளை ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோம், காலேஜில் சேர்த்துட்டோம், ஏதோ பணம் கட்டிட்டோம், ஏதோ நம்ம உழைச்சி நம்ம பிள்ளை ஏதோ படிக்க வைக்கிறோம், ஏதோ பணம் கட்டிட்டோம், ஏதோ ஸ்கூல் சேர்த்துட்டோம், காலேஜ் சேர்த்துட்டோம், இதோடு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவன் பாஸ் பண்ணுறதும் அவன் நல்ல மார்க் வாங்குறதும் அவனுடைய ஒரு முயற்சி. இது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் பெரும்பாலான பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம். இந்த மனநிலை எந்த அளவுக்கு சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தவறான ஒரு மனநிலை. இது ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வளர்ப்பு அந்த பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கூட என்ன பண்ணுவாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும், பல்லு இதாகிடும், நீ ஏன் சாக்லேட் சாப்பிட்ற அப்படின்னு. அது சயின்டிஃபிக்கலாக ராங். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகுங்கிறது சயின்டிஃபிக்கலாக ராங் தான். இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு பிள்ளையின் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னும் சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெளிக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் நல்லா ஓடி ஆடி விளையாடு அப்படின்னு அனுப்புவாங்களே கேட்டால் அப்படி கூட அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பாசத்தை ஒரு அளவு கடந்த ஒரு பாசம், அளவு கடந்த ஒரு பாசத்தினால அந்த பிள்ளைகள் அப்படி ஒரு கவனிப்பு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசு ஏற ஏற பார்த்தீங்கன்னா இந்த பாசம் அப்படியே குறைஞ்சு கொண்டே வரும். பாசம் குறைஞ்சு கொண்டே வரும். அந்த பொறுப்புணர்வும் அப்படியே குறையிறத பார்ப்போம். அப்படியே பிள்ளை ஸ்கூலுக்கு போவானா, ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்துட்டோம், ஏதோ அதோட நம்ம கடை முடிஞ்சு போச்சு, ஏதோ அவன் பார்த்துக்க போகிறான். இது காலேஜ் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் ஒரு அடிமை மாதிரி பிள்ளை பயங்கரம். பிள்ளை பெற்றோர்களை பார்த்தாலே பயப்படுவான். ஐயோ இவங்களா, ஒரு வெளியில் ஒரு டீச்சரை பார்த்தா இப்படி பயப்படுவோம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றோரை பார்த்தா பிள்ளை பயப்படும். அந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி அடிமை மாதிரி நடுங்குவான் பிள்ளை பார்த்தீங்கன்னா. இது மாதிரி கேட்டகிரியில் ஒரு சில பெற்றோர்கள் இருப்பாங்க. இன்னொரு கேட்டகிரியில் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். இவங்களாம் ஒரு ஆளா,
அப்படிங்கிற ஒரு மனநிலையில பிள்ளைகள் வந்து இருப்பான். இப்படிப்பட்ட பெற்றோர்களை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அந்த சின்ன வயசில் பொறுப்புணர்வோடு இருந்தீங்களா இல்லையா, நல்லா கவனிச்சிங்களா இல்லையா, அதே பொறுப்புணர்வு ஒரு பிள்ளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்கள் பிள்ளை வர வேண்டிய வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த பொறுப்புணர்வு ஒரு வயது ஏற ஏற அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நட்பு போல நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளிடத்துல பழகணும். உங்கள் நிறைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் மத்தியில் உள்ள பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லைங்க. பேச்சுவார்த்தையே வந்து சரியில்லை. ஒரு பிள்ளை வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டுகள்கிட்ட நல்லா பேசுவான். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுகள்கிட்ட நல்லா பேசுவான். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டான் பெற்றோர்கள் மத்தியில். பெற்றோர்கள் வந்து ஒரு சில விஷயம் பேசிகிட்டு இருப்பான். நீ இந்த இடத்துக்கு வர, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நீ இந்த இடத்துல வராது, நாங்கள் பேசுறத நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு தங்களுடைய முக்கியமான விஷயம் அம்மா அப்பா பேசும்போது கூட பிள்ளைகளை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. உன்னையே சின்ன பிள்ளை, உனக்கெல்லாம் எதுக்கு இது அப்படின்னு பிள்ளைகளை வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் இது தவறான ஒரு மனநிலை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளை சின்ன ஒரு பிள்ளையாகவே இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையும் கூட்டி வைத்து கொண்டு பேசுங்க. எல்லா விஷயங்களும் அந்த பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. ஒரு சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, உலக ரீதியான சில உலகத்தில் எவ்வளோ பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்திருப்பீர்கள். அந்த ஒரு அனுபவத்தை எல்லா விஷயங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் போய் என் பிள்ளைகள் சொல்ல, அப்படி இதெல்லாம் போய் பிள்ளைகள் ஏன் சொல்லிக்கிட்டு, அவன் படிக்க வேண்டிய வயசு, இதெல்லாம் போய் சொல்லலாமா அவன்ட்டு அப்படின்னு மனநிலை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தவறான ஒரு மனநிலை இது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு நட்பாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருங்க. பிள்ளைகளை வேற ஏதோ ஒரு விஷயம் மாதிரி பார்க்குறாங்க. அதனால தான் பிள்ளை வந்து ஏதோ ஒரு ஆபத்துனாலும் பெற்றோர்கள்ட்ட வந்து அவன் வந்து சொல்றதுக்கு கூச்சப்படுறான். ஏன் இந்த மாதிரி கூச்சம் வருது, ஏன் இந்த மாதிரி பயம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய வளர்ப்பு அப்படிதான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அந்த பிள்ளைகள் மேல ஒரு பொறுப்பு செலுத்துறீங்க, ஒரு கவனத்தை வைக்கிறீங்க. ஆனா வயது ஏற ஏற பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலைமைக்கு, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நீ ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, நீ ஏன் இந்த விஷயத்தை வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜில் பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்ம வந்து பாரபட்சம் காட்டுகிறார்கள் பெற்றோர்கள். இந்த ஒரு விஷயத்தினால தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. சப்போஸ் இப்போ இந்த 12th ரிசல்ட்டே எடுத்துக்கோங்களேன். இந்த 12th ரிசல்ட்டில் வந்து நிறைய பேர் ஃபெயிலாக இருப்பாங்க, இல்லை மெரிட்டில் வந்து பாஸ் பண்ண முடியாமல் போயிருப்பாங்க. அவன் வந்து யார்கிட்ட என்னுடைய கவலை வந்து யார்கிட்ட நான் சொல்கிறது, இனிமேல் வந்து போச்சு, என்னுடைய லைஃபே போச்சு, இனிமேல் என்னுடைய கவலைகள் தீர்ப்பது யாருமே இல்லையே அப்படின்னு அவனுடைய மனது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும். அந்த நேரத்தில் பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதை ஏற்பதற்கு தயங்குவான். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பிள்ளையை வந்து வளர்க்கக்கூடிய அந்த விதத்தில் கரெக்டாக நீங்கள் அந்த பிள்ளை மத்தியில் ஒரு நட்பாக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைன்னு பார்க்காம அவனை எல்லா விஷயத்துலையும் சேர்த்து வச்சு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தைரியம் வரும். நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய ஃப்ரெண்டு மாதிரி, எந்த ஒரு விஷயமா தான் நான் அவங்கள்ட்ட சொல்லலாம், எனக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு தீர்வு இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளை வந்து உணருவான். ஆனால் உணராமல் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்படக்கூடிய ஒரு பிழை மட்டும்தான் காரணம் நான் சொல்லுவேன். சில பேர் சொல்கிறாங்க இந்த சமூகம் தான் இது காரணம், சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, வெளியில் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க சில பேர். ஆனால் நம்மளுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றோர்களை நீங்கள் வந்து ஏற்படுத்தணும். பிள்ளைகளுக்கு மத்தியில் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓப்பனாக உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இருங்க. உங்களுடைய பிள்ளை வந்து நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் உங்களுக்கு கடமை இருக்குது. அந்த கடமை நடுவில் நீங்கள் நிறுத்தி கொள்ள முடியாது. ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு பிள்ளையை வளர வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கடமை வந்து இருக்குது. அந்த கடமை வந்து நீங்கள் செய்யணும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தணும். பேச்சுவார்த்தையை வந்து நீங்கள் வந்து பலப்படுத்தணும். நல்ல அதிகமாக உங்களுடைய பிள்ளைக்கு மத்தியில் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய அந்த நிலை வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து பார்க்க முடியல இந்த சமுதாயத்தில். அதிகமாக 90% பெற்றோர்கள்ட்ட வந்து நம்ம வந்து காண முடியல. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும். இது வந்து பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது போய் சேரணுன்ட்டு தான் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சமுதாயத்தில் ஒரு கருத்து ஒன்று இருக்குங்க. நல்ல பயங்கரமான சூப்பரான கருத்து மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கருத்துக்கு நாம் உடன்பட்டவங்க கிடையாது. என்ன கருத்து? அதாவது பிள்ளை வந்து அவன் இஷ்டத்துக்கு ஏதோ போட்டோம், அவன் விரும்பினதை படிக்கட்டும், அவன் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகுறானா போட்டோம், ஏதோ ஒரு கலெக்டர் ஆக விரும்புகிறானா ஏதோ போட்டோம், நாம் இதில் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது.
இது வந்து ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு உதாரணம் அப்படின்றது போல சமுதாயத்தில் வந்து இந்த கருத்து வந்து பரவுது, ஏதோ ஒரு நல்ல கருத்து போல. ஆனால் என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து தான் இது. ஆனால் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது போல இது வந்து பேசுவாங்க, ஏதோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க பெற்றோர்கள், பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க. சுதந்திரம் என்பது இது கிடையாது. நம்மளுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெற்றோராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை வந்து வழி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பு 100% உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகிட்ட நீங்கள் வந்து விடக்கூடாது. இதான் நம்மளுடைய கருத்து. ஒரு பிள்ளை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிறான், இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகிறான், ஒரு டாக்டர் ஆகிறான், ஒரு இன்ஜினியர் ஆகிறான்னு சொன்னால் 100% கடமை அது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த 100% பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஏதோ அவன் விருப்பப்படுறான், அவன் விருப்பப்பட்டது போட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி வந்து விடுறது அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலை கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் சேர்க்குறாங்க, அதோடு என்ன நம்ம பொறுப்பு முடிச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ அவன் ஏதோ படிச்சுக்கிட்டோம், ஏதோ நம்மளால் பணம் தான் கட்ட முடியும், ஸ்கூல் சேர்க்க முடியும், ஏதோ காலேஜ் சேர்க்க முடியும், மற்றதெல்லாம் அவனே பார்த்துக்கிட்டோம் இப்படின்னு இதோட நம்ம பொறுப்பு வந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு வந்து அதோட வந்து முடிகிறது கிடையாது. ஒரு பிள்ளை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து என்ன ஆகணும், எப்படி வந்து அவன் வந்து படிக்கணும், எந்த நிலைக்கு அவன் வந்து போகணுன்றதை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைக்கு அதில் ஆர்வத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் ஆர்வத்தை அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். முதல் சக்ஸஸே உங்களுக்கு அதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என் பிள்ளை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஒரு தந்தை நினைக்கிறாருன்னு வச்சிங்களேன். அந்த தந்தை வந்து அதாவது அந்த தந்தைக்கு ஒரு பெண் இருக்குன்னு வச்சிங்களேன், என்னுடைய பெண் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், இல்லை ஏதோ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், உங்களுக்கு பிடிச்சதே வச்சுங்க. அப்படி அந்த தந்தை நினைக்கிறாரு சொன்னால் அந்த தந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு முழு பொறுப்பு வரும். என்ன பொறுப்பு ஃபஸ்ட்டு, அந்த பிள்ளைக்கு அந்த என்ன ஆகணும்னு அந்த தந்தை விரும்புகிறாரோ அந்த பிள்ளைக்கு அதில் ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தணும். அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். அவர் வந்து சின்ன வயசில் வந்து அவருடைய தந்தை ஒரு ஒரு இசை அந்த விஷயத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை ஒரு இசை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததால் தன்னுடைய பிள்ளையை வந்து ஒரு இசை சார்ந்த அந்த விஷயத்துக்குள்ளே போகணும், ஒரு கிட்டாரிஸ்டாக ஆகணும் அப்படின்னு ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து பல இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பார். என்னுடைய தந்தை வந்து ஒரு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், என்னை வந்து ஒரு கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சார். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிட்டார்லாம் வாங்கி தருவார் அப்படின்னு. எதுக்கு இது பண்ணுறது கேட்டிங்கன்னா ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறாரு அந்த பிள்ளைக்கு மத்தியில். அப்போது இதை வந்து பார்க்குறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவரோட தனி சின்ன சின்ன குட்டி குட்டி கிட்டார்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அவர் வந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஆக இது எதுக்கு சொன்னேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். அதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதில் வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தணும், அதில் வந்து ஒரு ஆசையை வந்து தூண்டணும். அந்த ஆசையை தூண்டி அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் என்னவா ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை நோக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இதுவும் உங்களுடைய பொறுப்பு தான். வெறுமனே ஸ்கூலில் சேர்த்துட்டோம், காலேஜில் வந்து சேர்த்துட்டோம், நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சு, அவன் இஷ்டத்தை அவன் ஏதோ பார்த்துக்கிட்டோம், அவன் இருப்போம் இப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இது தவறான நிலைப்பாடுங்கிறேன் நான். நீங்கள் வந்து வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வாழைப்பழத்தை உரிச்சு வாயிலே நீங்கள் அதை வைக்கணுன்ற இதான் ஒரு பெற்றோர்களே கடமை, பெற்றோர்களே ஒரு பொறுப்பு. இது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வழிகட்டு போய் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒழுங்கான ஒரு நிலையில் இல்லாமல் தருதலை போல சுற்றி கொண்டு திரியக்கூடிய அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பே தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காமல் இருக்கும், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் வந்து உருவாவாங்க. நீங்கள் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்கள் பிள்ளையை வந்து கொண்டு போனீங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளை வந்து உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து அடையும் கண்டிப்பாக என்பதை நான் அந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். எனவே பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வாங்க. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க, ஓப்பனாக இருங்க, எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு இயல்பாகவே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு தன்னம்பிக்கை வந்து வந்துடும். அவன் 12th ஃபெயில் ஆனாலும் சரி, அவன் இல்லை எந்த எக்ஸாமில் அவன் ஃபெயில் ஆனாலும் சரி, நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அந்த பிள்ளைகள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால், அதுவும் ஒரு பெண் பிள்ளையெல்லாம் வச்சிங்கன்னா நிறைய ஒரு கஷ்டங்கள் இருக்குது சமுதாயத்தின் மத்தியில். எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க வந்து அனுபவிக்க வேண்டியலாம் இருக்குது. அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிள்ளை தயங்காமல் அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்வான். தயங்காமல் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என்னுடைய தாய் தந்தையிட்ட தீர்வு இருக்குது அப்படின்னு அவன் நம்புவான். அவன் நம்புவானா, சும்மா நம்புவானா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உங்கள் பிள்ளைகளை மத்தியில் ஏற்படுத்தணும்.
உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து இருக்குது, நீங்கள் அதுக்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் வந்து உணரணும். நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்க. அப்படி நீங்கள் நடத்தினீங்கன்னா ஒரு தைரியத்தை வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு நல்ல அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும். மேலும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள அந்த கனெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள் வந்து இன்னைக்கு பெற்றோர்களை விட்டுட்டு போயிடுவான். நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே விட்டுட்டு போய் இல்லை அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அனாத ஆசிரமத்தில் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு போயிடலாம். இதுக்கும் காரணம் என்ன? இதுக்கும் காரணம் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. எனவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஆக்கிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவு சுமூகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் பிள்ளை வந்து உங்களை வந்து கைவிடவும் மாட்டான். என்னுடைய தாய் தந்தை எனக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கலாம், அந்த பழைய ஞாபகத்தோடு அந்த நன்றி உணர்வோடு உங்கள் பிள்ளை வந்து உங்களுக்கு இருப்பான். அதே சமயம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை மத்தியில் ஒரு நல்ல ஒரு உறவு வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது 12th ரிசல்ட்டுக்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில் உள்ள உறவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு உறவு வந்து 90% பெற்றோர்கள்ட்ட நம்ம வந்து காண முடியல. அதனால தான் இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மோட்டிவேஷனு இதெல்லாம் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வீடியோலாம் வராது மோஸ்ட்லி. ஆனால் அப்பப்போ தோணுச்சுன்னா நான் பேசுவேன். இந்த மாதிரி ரேராக வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு விளாக் சேனலாக தான் இதை கொண்டு போகணும்னு ஆசை. எனக்கு விளாகில் வந்து நான் யூடியூப் சேனல் பார்ப்பேன், நிறைய விளாகர்ஸ்லாம் நிறைய விளாகிங் சேனல் பார்ப்பேன். அதனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை, நம்மளும் அந்த மாதிரி விளாக் பண்ணணும்னு ஒரு ஆசையினால தான் நம்ம வந்து விளாக் சேனல் ஆரம்பித்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். அப்பப்போ தேவைப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பீச் ஏதாவது பேசி போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி ஸ்பீச் வந்து பேசி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய ஒரு விளாக் வந்து வீடியோஸ் வந்து போடலான்னு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நம்ம உங்களுக்கு பிள்ளைகள் மத்தியில் உள்ள உறவை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. எனவே அந்த உறவுகளை வந்து நீங்கள் வந்து நல்ல சுமூகமான முறையில் கொண்டு போயிடுங்க. நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க என்று கூறி நான் அந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், பாய் பாய்.